السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை, மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் பித்அத்துகள், ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த தருணத்தில் நினைவுபடுத்த நானும் கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்பிற்கினிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணாதிசயங்கள் சம்பந்தமான ஒரு தொடரை இதற்கு முன்பாக நாம் பார்த்து வந்தோம். அதிலே இன்னும் கூடுதலான சில தகவல்கள் மீதம் இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் அந்த தொடரை முழுமைப்படுத்தியதற்கு பிறகு குடும்பவியல் சம்பந்தமான தொடரை ஆரம்பிக்கலாம் என்று நான் கருதுகிறேன். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்த நற்குணங்கள் என்னென்ன, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே நற்குணத்திற்காக பிரார்த்தனை செய்திருப்பார்களே, நிறைய பிரார்த்தனை, அந்த பிரார்த்தனையையும் இந்த வகுப்பிலே நாம் இன்ஷா அல்லாஹ் அறிய இருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கின்றார்கள், அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், இன்ன அஹப்பக்கும் இலைய வ அக்ரபக்கும் மின்னி மஜ்லிஸன் யௌமல் கியாமஹ். மறுமை நாளில் முதல்ல சொல்றாங்க, எனக்கு உங்களில் மிகவும் விருப்பத்திற்குரியவர்கள், மறுமை நாளில் எனக்கு அருகிலே மிகவும் நெருக்கமாக உங்களில் இருப்பவர்கள் யார் என்று சொன்னால், அஹாசினுக்கும் அஹ்லாகா, நற்குணம் யாரிடத்தில் இருக்கின்றதோ, நல்ல குணங்களை யார் பெற்றிருக்கின்றார்களோ அவர்கள்தான் மறுமையில் என்னோடு நெருக்கமாக இருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதை போன்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல் முவத்தஊன் அக்னாஃபன், யார் பிறருக்காக தனது தோள் புஜத்தை தாழ்த்துகின்றாரோ, அதாவது பிறருடைய கஷ்டத்தை சுமப்பது,
பிறருக்காக உதவி செய்வது, இதற்காக தனது தோள்புஜத்தை யார் தாழ்த்துகின்றாரோ, அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அல்லதீன யஅலஃபூன் வ யுஅலஃபூன், அந்த நற்குணத்தால் அழகான மக்கள், நற்குணத்தால் அழகான மக்கள் யார் என்று சொன்னால் அவர்கள் யஅலஃபூன், பிறரை அரவணைப்பார்கள், பிறரை அவர்கள் அரவணைப்பார்கள். யாரெல்லாம் பிறரை அரவணைப்பார்களோ அவர்களும் அரவணைக்கப்படுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்மிலே பலரும் நமது மனைவியை அரவணைப்போம். அரவணைத்தல் என்று சொன்னால் அவர்களுக்கான உதவிகளை செய்வது, அவர்கள் கஷ்டமாக இருக்கும்போது அவர்களுக்கு எல்லா விதமான வசதிகளை ஏற்படுத்துவது, அவர்கள் துன்பமாக இருக்கும்போது அவர்களுடைய துன்பத்தை அகற்றுவதற்கான எல்லா விதமான உதவிகளையும் செய்வது, இதுதான் அரவணைத்தல் என்பது. மனைவிக்கு ஒரு கஷ்டம் துன்பம், அல்லது பிள்ளைக்கு ஒரு கஷ்டம் துன்பம் என்றால் அவர்களை நாம் அரவணைப்பது இயல்பான ஒன்று. ஆனால் இந்த இடத்திலே நம்மில் எத்தனை நபர்கள் நமது பெற்றோரை அரவணைத்திருக்கின்றோம், நமது தந்தையை அரவணைத்திருக்கின்றோம், தாயை அரவணைத்திருக்கின்றோம், நமது தாயின் உறவினர்கள், தாயினுடைய தங்கையாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், அல்லது அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், இப்படி தாய் வழியினுடைய அந்த உறவினர்களை அரவணைத்திருக்கின்றோம், ஆதரித்திருக்கின்றோம். நம்மில் எத்தனை நபர்கள் தந்தையினுடைய உறவினர்களை அரவணைத்திருக்கின்றோம், ஆதரித்திருக்கின்றோம்? யோசித்து பாருங்கள். உறவினர்களை அரவணைத்தல், ஆதரித்தல் என்பது இஸ்லாம் காட்டுகின்ற, இஸ்லாம் சொல்லுகின்ற ஒரு சிறந்த நற்குணமாக பார்க்கப்படுகின்றது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஏழைகளுக்கு உதவுவது, அவர்களை அரவணைப்பது, அதே போன்று வறியவர்களுக்கு உதவுவது, அவர்களை அரவணைப்பது, இப்படி நிறைய விஷயங்களை இஸ்லாம் நமக்கு பட்டியலிடுகின்றது. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் ஒரு மனிதரை அரவணைக்கின்றாரோ, மிக முக்கியமாக இந்த வெளிநாட்டிலே வேலை பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு மனிதன் குடும்பத்தோடு இல்லாதவர்கள் தனியாக இருப்பார்கள். தனிமை என்பது ஒரு மிகப்பெரிய சகிக்க முடியாத, தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு கஷ்டம் தனிமை என்பது. இப்படி தனிமையாக இருக்கும்போது அவர் நோய்வாய்ப்பட்டு விட்டாலோ, அல்லது அவருக்கு ஏதாவது பண உதவி தேவைப்பட்டாலோ, மருத்துவ உதவி தேவைப்பட்டாலோ, அவர்களுக்காக நாம் உதவி செய்கின்றோமே, அவர்களை அரவணைக்கின்றோமே. இப்படி நாம் இயலாதவர்களை அரவணைத்தால், இல்லாதவர்களுக்கு உதவி செய்தால் அவர் அரவணைக்கப்படுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அடுத்து சொல்றாங்க இந்த நற்குணமாக, வ இன் அப்கலக்கும் இலைய அப்அதக்கும் மின்னி மஜ்லிஸன் யௌமல் கியாமஹ், மறுமை நாளில் என்னை விட்டு மிகவும் தூரமானவர்கள், மறுமை நாளில் என்னை விட்டும் மிகவும் தூரமானவர்கள், எனக்கு மிகவும் கோபத்திற்குரியவர்கள் யார் என்று சொன்னால் 3 விதமான மக்களை பட்டியலிடுகின்றார்கள். அந்த 3 விதமான மக்கள் யார்? முதலாவது அஸ்ஸர்சாரூன். அஸ்ஸர்சாரூன் இந்த வார்த்தைக்கு முஹத்திஸீன்கள் விளக்கம் அளிக்கும் போது சொல்றாங்க, அல்லதீன யக்ஸிரூனல் கலாம் வ யஅഖுதூனல் மஜாலிஸ் அனின் நாஸ். மக்கள் இருக்கக்கூடிய மஜ்லிஸ் இருக்குதா இல்லையா, அதாவது ஒரு மஷூரா, ஒரு ஆலோசனை கூட்டம், அல்லது மக்களோடு கலந்து உரையாடக்கூடிய அது போன்ற இடங்களில், சந்தர்ப்பங்களில் இந்த அஸ்ஸர்சாரூன் யார் என்று சொன்னால் அவன் அதிகமாக பேசுவான். இப்போ இதுவும் ஒரு மஜ்லிஸ் தான், இங்கே நான் தான் என்ன செய்ய முடியும், அதிகமாக பேச முடியும். இதல்ல, பொதுவாக மக்களோடு நாம் பேசும்போது, மக்களோடு கலந்துரையாடும் போது ரசூலுல்லாஹ் அந்த 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 வார்த்தைக்கு முஹத்திஸீன்கள் விளக்கம் அளிக்கின்றார்கள், அதிகமாக பேசுவான். அதே போன்று பிறருக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டான். யாரும் அவன் முன்னால் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது, பேசுவதற்கு வாய்ப்பளிக்க மாட்டான். அதே போன்று அந்த இடத்திலே தன்னை தவிர பேசுவதற்கு வேறு யாருமே இல்லை என்ற கருத்திலே இருப்பான். இன்னும் சொல்றாங்க, பிறருக்கு எந்த விதமான வாய்ப்பையும் கொடுக்க மாட்டான். தன்னைத்தானே அவன் பெருமையாக கருதி கொள்வான். என்னை விட்டால் வேறு யாருக்குமே பேச தெரியாது,
என்னை விட்டால் வேறு யாருக்குமே இந்த இடத்திலே பேச தெரியாது என்று மற்றவர்களை மட்டமாக நினைத்து தான் மட்டும் பேசிக்கொண்டே இருப்பான், மற்றவர்களுக்கு வாய்ப்பே வழங்க மாட்டான். அவன் தான் யாரு? அஸ்ஸர்சாரூன். இவர்கள் மறுமையில் என்னை விட்டும் தூரமானவர்கள், என்னுடைய கோபத்திற்குரியவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இரண்டாவது ஒரு சாராரை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், அல் முத்தஷத்திகூன். அல் முத்தஷத்திகூன் இவர் யார் என்று சொன்னால், இவருக்கு ஒரு மொழி, ஒரு மக்களோடு பேசுவார், ஆனால் இவருக்கு மட்டும் ஒரு மொழி தெரியும். அந்த மொழியை பரிச்சயமில்லாத மக்களிடத்தில் பேசி பெருமை அடிப்பது. அந்த முஹத்திஸீன்கள் அதற்கு விளக்கமாக சொல்கின்றார்கள், யத்தகல்லமு வ கன்னஹு அஃஸஹுல் அரபு தகப்புரன். அரபு மொழி ஃபுஸ்ஹா, அதாவது அந்த தெளிவான அரபி மொழி, பேச தெரியாதவர்களுக்கு மத்தியில் தெளிவான அரபி மொழியை பேசி பெருமை அடிப்பது. அல்லது ஆங்கில மொழி பேச தெரியாதவர்களுக்கு மத்தியில் ஆங்கிலத்தில் பேசி பெருமை அடிப்பது. இப்படி நிறைய மக்கள் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. தனக்கு மட்டும் இங்கிலீஷ் தெரியும். அப்போ எதிர் தரப்பில் பேசக்கூடியவங்களுக்கு என்ன மொழி தெரியுமோ அந்த மொழியில் தான் பேசணும். ஆனால் அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தெரியாத மொழியில் பேசுறது. ஓ உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதோ, அந்த இடத்துல அவன் என்ன செய்கிறது, மட்டம் தட்டுறது. ஓ உங்களுக்கு அரபி தெரியாதோ அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறது, மட்டம் தட்டுறது. இவர்களைத்தான் அல்லாஹுடைய தூதரவர்கள் அல் முத்தஷத்திகூன் என்று சொல்கின்றார்கள். அப்போ மறுமையில் இவர்களும் அல்லாஹுடைய தூதரை விட்டு மிகவும் தூரமானவர்கள், அல்லாஹுடைய தூதருக்கு வெறுப்புக்குரியவர்கள். அடுத்து அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள் அல் முத்தஃபைஹிகூன். இவர்கள் யார் என்றால் அல் முத்தகப்பிர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை தெளிவாகவே சொல்கின்றார்கள், மக்களுக்கு மத்தியில் பெருமை அடிக்கக்கூடியவன் என்று சொல்கின்றார்கள். அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மூன்று சாரார்கள், இந்த மூன்று குணங்களிலிருந்தும் நாம் தூரமாக இருக்க வேண்டும். மறுமை நாளில் அல்லாஹுடைய தூதருடைய நெருக்கத்தை பெற வேண்டுமானால், அல்லாஹுடைய தூதரோடு சேர்ந்து இருக்க வேண்டுமானால், எப்படிப்பட்ட நற்குணங்கள் நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நமக்கு போதிக்கின்றார்களோ அந்த நற்குணங்களுக்கு சொந்தக்காரர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அடுத்து பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அல் முஃமின், ஒரு முஃமின் யஅலஃபு வலா கைர ஃபீமன் லா யஅலஃபு வலா யுஅலஃப். எந்த ஒரு முஃமின் பிறரை அரவணைக்கவில்லையோ அவன் அரவணைக்கப்பட மாட்டான். அரவணைக்கப்படாத முஃமினிடத்தில் எந்த விதமான நன்மையும் இருக்காது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, பிறரை நாம் அரவணைக்க வேண்டும், ஆதரிக்க வேண்டும், இல்லாதவர்களுக்கு உதவ வேண்டும். இதுவும் நற்குணத்தில் ஒரு விஷயமாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அடுத்து பாருங்கள், திருமதியிலே வரக்கூடிய ஒரு செய்தி 2135வது செய்தியாக இடம்பெறுகின்றது. அதிகமான மக்கள் சொர்க்கத்திலே செல்கின்றார்கள். அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு 2 விதமான பண்புகள் அவர்களிடத்தில் இருக்கின்றது. சொல்றாங்க, அத்தக்வா, இறையச்சம் அவர்களிடத்தில் இருக்கின்றது. வஹுஸ்னுல் ஹுல்க், நற்குணங்கள் அவர்களிடத்தில் இருக்கின்றது. அப்ப அதிகமான மக்கள் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு 2 குணங்களை சொல்கின்றார்கள். என்னெல்லாம்? ஒன்று இறையச்சம், தக்வா. இரண்டாவது நற்குணங்கள், அழகான நற்குணங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அதை தொடர்ந்து சொல்றாங்க, அதிகமான மக்கள் நரகத்திற்கு செல்கின்றார்கள். அவர்கள் நரகத்திற்கு செல்வதற்கும் 2 குணங்கள் அவர்களிடத்தில் இருக்கின்றது. ஒன்று அல் ஃபம், அவங்களுடைய வாய். இன்னைக்கு பார்க்குறோமா இல்லையா? வாயினால தான் நிறைய மக்கள் என்ன செய்கின்றார்கள், கெட்டு போகின்றார்கள். அவர்களுடைய வாய். வல் ஃபர்ஜ், அவர்களுடைய மர்ம உறுப்பு. அதிகமான மக்கள் நரகத்திற்கு செல்வதற்கான 2 அடிப்படை காரணங்கள் அவர்களுடைய வாய், அவர்களுடைய மர்ம உறுப்பு. இந்த 2 காரணமாக நரகத்திற்கு அதிகமான மக்கள் செல்கின்றார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அடுத்து பாருங்கள் கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதரவர்கள் நற்குணங்களாக பட்டியலிடுகின்றார்கள். அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்றாங்க, இந்த செய்தி திருமதியில 2696வது செய்தியாக இடம்பெறுகின்றது. ஒரு மனிதனை பொறுத்த மட்டில் அவன் மக்களோடு கலந்து அவன்
பிணைந்து வாழ வேண்டும். மக்களிடத்திலிருந்து தனிமைப்பட்டு வாழக்கூடாது. நிறைய மக்களிடத்தில் இப்படிப்பட்ட ஒரு குணம் இருக்கின்றது. நமக்கு ஏன் வம்பு, நம்ம எந்த வம்பு தும்புலையும் போகிறதில்ல, யாரோடு நம்ம சேர்றதில்ல, இந்த கூட்டம் ஜமாத்து அமைப்பு இதெல்லாம் நமக்கு பிடிக்காது. நான் உண்டு, என் வேலை உண்டு, என் குடும்பம் உண்டு, எந்த விஷயத்திலையும் நம்ம பங்கெடுக்க மாட்டோம். இந்த மாதிரி மக்களை விட்டு ஒதுங்கி வாழக்கூடிய சில மக்களை நாம் என்ன செய்கிறோம், பார்க்குறோம். இவர்களை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சொல்கிறாங்க, இன்னல் முஸ்லிம, நிச்சயமாக ஒரு முஸ்லிம், இதா கான முகாலித்தன் நாஸ வயஸ்பிரு அலா ஆதாஹும் வயஸ்பிரு அலா அதாஹும் ஹைரும் மினல் முஸ்லிம் அல்லதி லா யுகாலித்துன் நாஸ வலா யஸ்பிரு அலா அதாஹும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க, ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம், அவன் மக்களோடு மக்களாக கலந்து வாழுகின்றான். இப்படி மக்களோடு மக்களாக வாழும்போது என்னாகும், சில மக்கள் பேசுவார்கள், சில மக்கள் ஏசுவார்கள், சில மக்கள் திட்டுவார்கள், சில மக்கள் விமர்சனம் செய்வார்கள், சில மக்கள் வரவேற்பார்கள். ஆதரிப்பவர்கள் ஒரு 10 பேர் இருப்பாங்க, எதிர்ப்பவங்க ஒரு 100 பேர் இருப்பாங்க. இப்படி மக்களோடு மக்களாக பழகும்போது ஏற்றத்தாழ்வுகளோடு தான் என்ன செய்வான், அவன் வாழ்ந்து கொண்டிருப்பான். அவன் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க, மக்களோடு மக்களாக அவன் கலந்து பழகக்கூடிய ஒரு முஸ்லிம் மக்கள் மூலமாக சில தீமைகளை சந்திக்கின்றானா இல்லையா, விமர்சனங்களை சந்திப்பான். சில பேர் புகழுவாங்க, சில பேர் இகழுவார்கள். இப்படியான விமர்சனங்களை சந்திக்கின்றானா இல்லையா, அதிலே அவன் பொறுமையை கடைபிடிக்கின்றான். இவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், மக்களோடு பழகாமல், மக்களோடு பேசாமல், மக்களோடு உறவாடாமல் தனித்திருக்கின்றானே, இவனை விட இவன் சிறந்தவன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அப்ப மக்களோடு மக்களாக என்ன செய்ய வேண்டும், வாழ வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களோடு மக்களாக வாழ்ந்தார்கள். எந்த அளவுக்கு அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை வெளி ஊரிலிருந்து சில தூதுவர்கள் சந்திப்பதற்காக வருகின்றார்கள். சஹாபாக்களோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஆட்சி தலைவர், சமூகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய வழிகாட்டி, அல்லாஹ்வுடைய தூதர். ஆனால் அவர் தன்னை தனிமைப்படுத்தி என்ன செய்யவில்லை, பார்க்கவில்லை. வந்தவங்க கேட்குறாங்க, உங்களில் யார் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள்? என்ன கேட்குறாங்க, உங்களில் யார் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், உங்களில் யார் முஹம்மத்? அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களோடு மக்களாக உறவாடி இருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தியை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். மக்களோடு மக்களாக பழகுவது, உறவாடுவது, இதுவும் நற்குணங்களில் ஒன்றாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள். அடுத்து நற்குணங்களில் ஒன்றாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க, வயதில் மூத்தவர்களை நாம் என்ன செய்ய வேண்டும், கண்ணியப்படுத்த வேண்டும், மதிக்க வேண்டும், மரியாதை செலுத்த வேண்டும். இன்றைக்கு நிறைய மக்கள் வயதானவர்களை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, சில பேர் பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க, டிக்கெட்டு இருக்குதா இல்லையா, டிக்கெட்டு இருக்குதா இல்லையா, ஏன்னா கட்டை எங்கே போச்சு, கட்டை எங்கே போச்சு, பெருசு. இப்படி மரியாதை குறைவான வார்த்தைகளை பயன்படுத்துவதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்குறோம். சில நேரங்களில் சில பிள்ளைகள் தந்தையை நோக்கி இப்படி பெருசு வீட்டில் இருக்கா இல்லையாம்மா, அந்த மாதிரி என்ன செய்வாங்க, வார்த்தைகள் பிரயோகங்களை பயன்படுத்துவார்கள். நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இந்த செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, அஹ்மதில் 9473வது செய்தியாக இடம்பெறுகின்றது. அலா உனப்பிஉக்கும் பிஹியாரிக்கும், உங்களிலே சிறந்தவர் யார் தெரியுமா, உங்களிலே சிறந்தவர் யார் தெரியுமா? காலு பலா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே சொல்லுங்கள், யார் யார் சிறந்தவர்? சொல்றாங்க, ஹியாருக்கும் அத்வலுக்கும் அமாரா, உங்களில் வயதில் மூத்தவர்கள், வயதிலே மூத்தவர்கள் அவர்கள்தான் உங்களிலே சிறந்தவர்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வயதிலே மூத்தவர்களை சிறந்தவர்களாக சொல்லுகின்றார்கள், சிறப்பித்து சொல்லுகின்றார்கள். அப்ப அவர்கள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும், அவர்கள் ஆதரிக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு உரிய மரியாதைகள் செலுத்தப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரவங்க இந்த விஷயத்தை சொல்றாங்க. அதோடு சேர்த்து சொல்றாங்க, அஹ்ஸனுக்கும் அஹ்லாகா, நற்குணத்தால் சிறந்தவர்கள், அழகானவர்கள் உங்களில் சிறந்தவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு முஸ்லிமை பற்றி ஒரு அழகான உதாரணத்தோடு சொல்லுகின்றார்கள். ஒரு முஸ்லிம் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், மூக்கிலே காயம் ஏற்பட்டு விட்ட
அல்லது மூக்கிலே சங்கடம் ஏற்பட்டுவிட்ட ஒரு ஒட்டகத்தை போன்று. அந்த மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர்கள் இலகுபடுத்தக்கூடியவர்கள், இதமானவர்கள், மென்மையானவர்கள். அந்த ஒட்டகம் எப்படி காயம்பட்ட, மூக்கிலே காயம்பட்ட அல்லது மூக்கிலே சங்கடம் ஏற்பட்ட அந்த ஒட்டகம் கட்டி வைக்கப்பட்டால் எப்படி அது பணிந்து விடுகின்றதோ, கட்டை அவிழ்த்து விட்டால் அவிழ்த்த இடத்தில் அப்படியே நின்று விடுகின்றதோ, அதை போன்று சில மனிதர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் மென்மையை கடைபிடிப்பார்கள், இதமானவர்கள், அவர்கள் இலகுபடுத்தக்கூடியவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க, 4 காரியங்கள், 4 விஷயங்கள் யாரிடத்தில் இருக்கின்றதோ அவர்கள் இந்த உலகத்தை விட்டு, அதாவது உன்னை விட்டும் தப்பிவிட்ட பற்றி நீ கவலைப்பட மாட்டாய். இந்த உலகத்தில் எதையாவது நாம் இழந்தாலும் 4 பண்புகள், 4 நற்குணங்கள் நம்மிடத்தில் இருந்தது என்று சொன்னால் இழந்ததை பற்றி நாம் கவலையே கொள்ள மாட்டோமா? 4 பண்புகள், 4 நற்குணங்கள் யாரிடத்தில் இருக்கின்றதோ அவன் இந்த உலகத்தில் ஏதாவது ஒன்றை இழந்து விட்டாலும் அவன் அதை பற்றி கவலைப்படவே மாட்டான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. என்ன 4 விஷயம் என்று சொன்னால், சிதுக்குல் ஹதீஸ், உண்மையை பேசுபவர்கள், உண்மையை பேசுபவர்கள் முதலாவது விஷயமாக சொல்றாங்க, உண்மையை பேசுபவர்கள். வ ஹுஸ்னு ஹலீகத்தின், நல்ல நற்குணமுடையவர்கள் இரண்டாவதாக சொல்கின்றார்கள், நல்ல நற்குணமுடையவர்கள். ஹிஃப்து அமானா, அமானிதத்தை பாதுகாக்கக்கூடியவர்கள், அமானிதத்தை பேணக்கூடியவர்கள், அமானிதத்தை பேணக்கூடியவர்கள், உண்மையை பேசக்கூடியவர்கள், நற்குணங்களை தன்னகத்தை கொண்டவர்கள். அதே போன்று அவனது பொருளாதாரத்தை, வாழ்வாதாரத்தை தேடக்கூடிய விஷயத்தில் பேணுதலாக இருக்கக்கூடியவர்கள். யோசித்து பாருங்கள், பொருளாதாரத்தை தேடக்கூடிய விஷயத்தில் நம்மில் எத்தனை நபர்கள் பேணுதலாக இருக்கின்றோம்? இந்த பொருளாதாரம் ஹலாலான முறையிலே நாம் சம்பாதிக்க வேண்டும். அப்படி ஹலாலான முறையில் சம்பாதித்தால்தான் நமது வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படும், ஏற்றுக்கொள்ளப்படும். பொருளாதாரத்தை நாம் ஹலாலான முறையிலே சம்பாதிக்க வேண்டும். ஹராமான முறையிலே சம்பாதித்தால் மரணத்திற்கு பின்னால் உள்ள மறுமையிலே நாம் விசாரிக்கப்படுவோம். இப்படிப்பட்ட சிந்தனை இன்றைய உலகத்தில் மிகவும் குறைந்து விட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே லா யுபாலி, அவன் பொருட்படுத்த மாட்டான், அய்யாஹுத மினல் ஹலாலி அம் மினல் ஹராமி, சம்பாத்தியத்தை எப்படி சம்பாதிப்பது, ஹராமிலிருந்து சம்பாதித்தோமா ஹலாலிலிருந்து சம்பாதித்தோமா என்று அவன் பொருட்படுத்தவே மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எச்சரித்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் தான் நம்ம வாழ்றோம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, 4 விஷயங்கள், ஹிஃப்துல் அமானா, அமானிதத்தை பேணுவது, உண்மையை பேசுவது, நல்ல குணங்களை உடையவர்களாக இருப்பது, பொருளாதாரத்தை தேடுவதில், வாழ்வாதாரத்தை தேடுவதில் பேணுதல் உடையவர்களாக இருப்பது. இந்த 4 குணங்களும் யாரிடத்தில் இருக்கின்றதோ அவர்களுக்கு இந்த உலகத்தில் ஏதாவது இழப்புகள் ஏற்பட்டு விட்டால், ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டு விட்டால் அதை குறித்து அவர்கள் பொருட்படுத்தவே மாட்டார்கள், கேர் பண்ணவே மாட்டாங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவர்களை பற்றி சொல்லுகின்றார்கள், எப்படிப்பட்ட நற்குணம் உடையவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். சொல்றாங்க, இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ், லம் யப்அஸ்னி முஅன்னிதன், அல்லாஹு தஆலா என்னை தவறு விடுபவனாக அனுப்பவில்லை. அதே போன்று வலாக்கின் பஅஸனி முஅல்லிமன், என்னை கற்றுக் கொடுக்கக்கூடியவனாக அனுப்பி வைத்தான், மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியவனாக அனுப்பி வைத்தான். முயஸ்ஸிரன், இலகுபடுத்துபவனாக அல்லாஹு தஆலா என்னை அனுப்பி வைத்தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கின்றோம். அப்போ ஒரு மனிதன் கற்றுக் கொடுக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும், இலகுபடுத்துபவனாக இருக்க வேண்டும், அதே போன்று தவறு செய்யக்கூடியவனாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரியான நற்குணங்களை உடையவனாக இருக்க வேண்டும் என்று இந்த செய்தியிலிருந்து நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அக்லாக், நற்குணங்கள் நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் சொர்க்கத்தில் அல்லாஹு தஆலா எப்படிப்பட்ட தரஜாக்களை நமக்கு தருகின்றான் என்று பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அன ஸஈமுன் பிபைத்தி ஃபீ ரபதில் ஜன்னதி, சொர்க்கத்தினுடைய கீழ்ப்பகுதியிலே ஒருவருக்கு வீடு வேண்டுமா,
அதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன். யாருக்கு அந்த வீடு என்று சொன்னால், லிமன் தரக்கல் மிராஅ வ இன் கான முஹிக்கன். வாத திறமை இருக்கின்றது, வாதம் செய்யக்கூடிய சூழல் ஏற்படுகின்றது, சத்தியத்தில் தான் இருக்கின்றான், ஆனாலும் சத்தியத்தில் இருந்தாலும் வாதம் செய்யாமல் விவாதம் செய்யாமல் அதை விட்டு விலகுகின்றானே, அவனுக்கு சொர்க்கத்தினுடைய கீழ் பகுதியிலே வீட்டிற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன் என்று சொல்கின்றார்கள். இவனிடத்தில் சத்தியம் இருக்கின்றது, உண்மை இருக்கின்றது, ஆனாலும் விவாதத்தை வெறுக்கின்றான். சும்மா போட்டு விவாதம் பண்றதில்லை, எதுக்கு விவாதம் செய்ய வேண்டும் என்று விவாதத்தை வெறுக்கின்றான். இவனுக்கு சொர்க்கத்தினுடைய கீழ் வீடு கிடைக்கும் என்று அதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். ஏன்னா இன்னைக்கு நிறைய வாத விவாதங்கள் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலத்தில் என்ன செய்கிறோம், இருக்கிறோம். அதில் இந்த லைவ் வேற வந்துட்டு தான், லைவ்லேயே வாத விவாதங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றது. சரியா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சத்தியம் இவனிடத்தில் இருக்கின்றது, ஆனாலும் இவன் அந்த வாதத்தை விவாதம் செய்வதை விரும்பவில்லை, இவனுக்கு சொர்க்கத்தினுடைய கீழ் வீடு இருக்கின்றது. அடுத்து சொல்றாங்க, வபைத்தின் ஃபீ வஸத்தில் ஜன்னah, சொர்க்கத்தினுடைய நடுப்பகுதியில் ஒருவனுக்கு வீடு இருக்கின்றது, அதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன். லிமன் தரக்கல் கதிப வ இன் கான மாஸிஹன், ஒருவன் பொய் சொல்வதை, பொய்யாக கேலி செய்வோமா இல்லையா? நிறைய மக்கள்கிட்ட இந்த பழக்கம் இருக்கு. சபையோரை சிரிக்க வைப்பதற்காக பொய் சொல்வது, சபையோரை சிரிக்க வைப்பதற்காக பொய் சொல்வது, இதை யார் விடுகின்றாரோ அவருக்கு சொர்க்கத்தினுடைய நடுப்பகுதியிலே வீடு இருக்கின்றது. அடுத்து சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வபைத்தின் ஃபீ அலா ஜன்னah, சொர்க்கத்தினுடைய மேற்பகுதியிலே ஒருவனுக்கு வீடு இருக்கின்றது. லிமன் ஹஸ்ஸன குலுகஹு, யாருடைய நற்குணம், அழகான நற்குணம் உடையவனாக, நல்ல நற்குணம் உடையவனாக யார் இருக்கின்றானோ அவனுக்கு சொர்க்கத்தினுடைய மேல் பகுதியிலே வீடு இருக்கின்றது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 சாராரை குறித்து, 3 நல்ல குணங்களை உடையவர்களை குறித்து இந்த செய்தியில என்ன செய்றாங்க, சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்குணத்திற்காக நிறைய பிரார்த்தனைகளை செய்திருக்கின்றார்கள். முக்கியமான ஒரு கட்டம், நற்குணத்தை அல்லாஹுடைய தூதரவர்கள் எப்படி நற்குணமுடையவர்களாக இருந்தார்கள், அல்லாஹுடைய தூதரவர்கள் என்னென்ன நற்குணங்களை எல்லாம் நமக்கு போதித்தார்கள், என்னென்ன அமல்களை செய்வதன் மூலமாக நற்குணத்திற்குரியவர்களாக நாம் மாறலாம், எல்லாவற்றையும் நாம் பார்க்கிறோம். இந்த செய்தியில் நற்குணத்தை பெற வேண்டுமானால் அல்லாஹுடைய அந்த ஒரு ஆதரவு நமக்கு இருக்க வேண்டும். அல்லாஹ் நம்மை ஆதரிக்காமல் அரவணைக்காமல் நமக்கு நற்குணம் என்ன செய்யாது, கிடைக்கவே கிடைக்காது. அப்ப நற்குணத்தை பெற வேண்டுமானால் எப்படிப்பட்ட பிரார்த்தனைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கின்றார்கள். முதலாவது ஒரு பிரார்த்தனையை பாருங்கள். அல்லாஹும்ம, இறைவா, இஹ்தினி லி அஹ்ஸனில் அஅமால், நல்ல செயல்களை, அழகான செயல்களை செய்வதற்கு எனக்கு நீ நேர்வழி காட்டுவாயாக. வ அஹ்ஸனில் அக்லாக், நற்குணங்களை உடையவனாக இருப்பதற்கு நீ எனக்கு நேர்வழி காட்டுவாயாக. அடுத்து சொல்றாங்க, உன்னை தவிர நல்ல அமல்களை செய்வதற்கோ நற்குணங்களை காட்டுவதற்கோ உன்னை தவிர வேறு யாருமே இல்லை, உன்னை தவிர வேறு யாராலும் நேர்வழி காட்ட முடியாது. தீய குணங்களிலிருந்து இறைவா உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகின்றேன், தீய குணங்களிலிருந்து இறைவா உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். அஹ்லாக், கெட்ட குணங்களிலிருந்து, தீய செயல்களிலிருந்து உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன், கெட்ட குணங்களிலிருந்து உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். லா யகி ஸய்யிஅஹா இல்லா அன்த, உன்னை தவிர வேறு யாராலும் இந்த கெட்ட குணங்களிலிருந்து பாதுகாக்க முடியாது, கெட்ட செயல்களிலிருந்து பாதுகாக்க முடியாது. தீமைகள் நிறைந்த ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்கு பார்த்தாலும் தீமைகள், அசிங்கங்கள், ஆபாசங்கள், அனாச்சாரங்கள், அருவருக்கத்தக்க காரியங்கள் சர்வ சாதாரணமாக இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அல்லாஹுடைய பாதுகாப்பு இல்லை என்றால் யாராக இருந்தாலும் தவறிவிடுவோம். ஷைத்தானுக்கு ஒரு செகண்ட் தான், அந்த ஒரு செகண்டில் தவறிழைத்து விடலாம், பெரும்பாவம் செய்யக்கூடியவர்களாக ஆகிவிடலாம், சிறுபாவம் செய்யக்கூடியவர்களாக ஆகிவிடலாம். ஒரு செகண்ட் தான்.
அல்லாஹ்விடத்தில் நிறைய நாம் பாதுகாப்பு தேடணும். எப்படி நல்ல நற்குணங்களுக்காக இறைவா நற்செயல்களை செய்வதற்கும் நல்ல குணமுடையவனாக ஆகுவதற்கும் நீ எங்களுக்கு நேர்வழி காட்டு. இறைவா தீமையான செயல்கள் செய்வதிலிருந்து தீய குணங்களிலிருந்து எங்களை நீ பாதுகாத்து விடு என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்களோ அந்த பிரார்த்தனை செய்வதற்கு நாமும் கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த செய்தி சுனன் நசையில 895வது செய்தியாக இடம்பெறுகின்றது. ஷுஐபுல் அர்னாவுத் ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த செய்தியை ஜாமில் உசூல் என்ற அந்த கிரந்தத்திலே பதிவு செய்கின்றார்கள். இரண்டாவது ஒரு பிரார்த்தனையை பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீய குணங்கள் நம்மை விட்டும் தூரமாகுவதற்கு நல்ல குணமுடையவர்களாக வாழ்வதற்கான ஒரு பிரார்த்தனையை சொல்கின்றார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க, அல்லாஹும்ம இறைவா இன்னி அஊது பிக்க, உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். மின் முன்கராத்தில் அஹ்லாக், கெட்ட குணங்களிலிருந்து உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். வல் அமால், கெட்ட செயல்களிலிருந்து உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். வல் அஹ்வா, மனோ இச்சையை பின்பற்றுவதிலிருந்து உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். இன்றைக்கு மனிதன் தவறிழைக்கின்றான் என்று சொன்னால் மனோ இச்சையை பின்பற்றித்தான் அவன் தவறிழைக்கின்றான். இன்றைக்கு குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் சுயமான விளக்கங்கள் அளிக்கப்படுகின்றது என்றால் மனோ இச்சையின் அடிப்படையில் தான் விளக்கங்கள் அளிக்கப்படுகின்றது. மனோ இச்சை, இதிலிருந்து இறைவா, மனோ இச்சையை பின்பற்றுவதிலிருந்து இறைவா உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். வல் அத்வா, நோய்களிலிருந்து நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகின்றேன். இந்த துஆல அருமையான வாசகங்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் முன்கராத்தில் அஹ்லாக், மின் முன்கராத்தில் அஹ்லாக், கெட்ட குணங்களிலிருந்து பாதுகாப்பு தேடுகின்றேன். வல் அமால், கெட்ட செயல்களிலிருந்து பாதுகாப்பு தேடுகின்றேன். வல் அஹ்வா, மனோ இச்சையிலிருந்து பாதுகாப்பு தேடுகின்றேன். வல் அத்வா, நோய்களிலிருந்து பாதுகாப்பு தேடுகின்றேன். 4 விஷயங்களிலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்திருக்கின்றார்கள், பாதுகாப்பு தேடி இருக்கின்றார்கள். அடுத்து பாருங்க, இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் சண்டை சச்சரவு, ஏன்னா மூமின்களுக்கு மத்தியில் ஒரு பரஸ்பர புரிந்துணர்வு இல்லாமை, இதெல்லாம் நிறைய நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம். உண்மையிலேயே நிறைய பேர் முகநூல்லே பிரார்த்தனை செய்கிறாங்க. யார்கிட்ட பிரார்த்தனை செய்ய வேண்டும்? அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அந்த பிரார்த்தனை நமக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் இருக்க வேண்டும். நிறைய பேர் துவா செய்கிறது முகநூலில் தான் பிரார்த்தனை செய்கிறது. சில நேரங்களில் அந்த பிரார்த்தனையை இப்படி பிரார்த்தனை செய்வதற்கு ஒரு ஆர்வம் ஊட்டுவதற்காக அந்த வாசகங்களை பயன்படுத்துவதில் குற்றமாகாது. சில நேரங்களில் வாட்ஸ்அப்பில் பிரார்த்தனை செய்கிறது, வாட்ஸ்அப்பில் அந்த குழுமத்தில் இருப்பவர்கள் இதை போன்று பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று ஆர்வம் ஊட்டுவதற்காக செய்வதில் குற்றமாகாது. வல்லாஹு ஆலம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உள்ளங்களுக்கு மத்தியில் பிணைப்பை ஏற்படுத்த வேண்டுமானால் எப்படிப்பட்ட ஒரு அழகான பிரார்த்தனையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தருகின்றார்கள் பாருங்கள். அல்லாஹும்ம அல்லிஃப் பைன குலூபினா, இறைவா எங்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியிலே ஒரு இணைப்பை நீ ஏற்படுத்துவாயாக, எங்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியில் ஒரு இணைப்பை ஏற்படுத்துவாயாக. வாஸ்லிஹ் ذات பைனினா, எங்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியில் ஒரு சீர்திருத்தத்தை ஏற்படுத்துவாயாக. அல்லாஹும்ம அல்லிஃப் பைன குலூபினா, அல்லாஹும்ம அல்லிஃப் பைன குலூபினா, சொல்லுங்க. அல்லாஹும்ம அல்லிஃப் பைன குலூபினா, எங்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியில் நீ ஒரு இணைப்பை ஏற்படுத்துவாயாக. வாஸ்லிஹ் ذات பைனினா, எங்களுக்கு மத்தியில் நீ ஒரு சீர்திருத்தத்தை ஏற்படுத்துவாயாக. இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்குணத்திற்காக கற்றுத்தந்த பிரார்த்தனைகள். எத்தனை பிரார்த்தனை பார்த்தோம்? 3 பிரார்த்தனைகள் பார்த்திருக்கின்றோம். அடுத்து பாருங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிமில் 6779வது செய்தியாக இடம்பெறுகின்றது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கின்றார்கள், 2 மனிதர்கள் அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டார்கள். அந்த பேச்சுவார்த்தையில் கடுமையான ஒரு சண்டை ஏற்பட்டு விடுகின்றது. லா அதிரி, எனக்கு தெரியாது. மாஹுவ ஃபஅக்லபாஹு ஃபலஅனஹுமா வஸப்பபஹுமா ஃபலம்மா ஹரஜா. 2 மனிதர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது அந்த பேச்சுவார்த்தை முற்றி போய் இருவரும் சண்டையிட்டு கோபித்து கொண்டார்கள்.
இருவரும் ஒருவரை ஒருவர் சபித்து கொண்டார்கள். இப்போ ஒரே சாபம் தானே, சாப அழைப்பாக தான் இருக்கு. சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹுடைய சாப அழைப்புக்கு போட்டி போடக்கூடிய ஒரு நிலைமை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்றது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உங்களுடைய குழந்தைகளும் எங்களுடைய குழந்தைகளும், உங்களுடைய மனைவியும் எங்களுடைய மனைவியும் என்று வரக்கூடிய அந்த வசனம், அந்த சாப அழைப்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை நடந்திருக்கின்றது. கிறிஸ்தவர்களுக்கு பிரச்சாரம் செய்யும் போது, அல்லாஹுடைய தூதரை பொய்ப்படுத்துவதற்காக அவர்கள் முற்படும் போது அல்லாஹு தஆலா இறக்கி வைத்த ஒரு வசனம் அது. வாருங்கள், நதுஉ அப்னாஅனா வ அப்னாஅக்கும், உங்களுடைய பிள்ளைகளை அழைத்து வாருங்கள், நான் என்னுடைய பிள்ளைகளை அழைத்து வருகின்றேன் என்று ஒரே ஒரு முறை. அதிலையும் அந்த கிறிஸ்தவர்கள் அல்லாஹுடைய சாபத்தை பெறுவதற்கு பயந்து பின்வாங்கி விட்டார்கள். கிறிஸ்தவர்கள் விளங்கி இருந்தார்கள், உணர்ந்திருந்தார்கள் அல்லாஹுடைய சாபம் எவ்வளவு பயங்கரமானது. அது இன்றைக்கு சாப அழைப்புக்கு மாறி மாறி போட்டி போடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்றாங்க, இருவரும் சண்டை பிடிக்கின்றார்கள், ஒருவரை ஒருவர் சபித்துக் கொள்கின்றார்கள், ஒருவரை ஒருவர் திட்டிக் கொள்கின்றார்கள். அவர்கள் இருவரில் யார் இதை ஆரம்பித்தார்கள் என்று தெரியவில்லை. அந்த இருவரில் யார் இதை ஆரம்பித்தார்கள் என்று தெரியவில்லை. இதை சொல்லிக்கிட்டு இந்த செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்லும்போது, இந்த செய்தியை சொன்ன உடனேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மனிதர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடுகள் வருவது இயல்பானது. பேச்சுவார்த்தையில் திட்டுவது அது அந்த கோபத்தின் உச்சகட்ட வெளிப்பாடு. சபிப்பது, சபிக்கக்கூடாது. ஒரு மூமினை யா அல்லாஹ் நாசமாக்கிரு, யா அல்லாஹ் இவங்களெல்லாம் அழிச்சிரு, சபிக்கக்கூடாது. ஒரு மூமின் சபிப்பவனாக இருக்க மாட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கோபப்பட்டு திட்டலாம், அது கோபத்தின் உச்சகட்டமாக வரும். ஆனால் சபித்தல் இருக்கின்றதே, யார் யாரை சபிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னானோ அவர்களை சபிக்கலாம். ஆனால் நமக்கு ஒரு சின்ன பாதிப்பு ஏற்பட்டு விட்டது, நமக்கு ஒரு சின்ன நெருக்கடி ஏற்பட்டு விட்டது என்று சபிப்பது, அதிலும் குறிப்பாக ஆட்சியாளர்களை சபிப்பது, அதெல்லாம் இஸ்லாம் நமக்கு வன்மையாக கண்டிக்கின்றது. சபிப்பது, சாபமிடுவது. பாருங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, இந்த இருவரில் சண்டை பிடித்த இருவர்கள் யார் இதை ஆரம்பித்தார்கள் என்று தெரியவில்லை. இந்த செய்தியை சொன்ன உடனேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, குல்து அல்லாஹும்ம, இறைவா, இன்னமா அன பஷருன், நான் ஒரு மனிதன். இந்த மாதிரி இரண்டு முஸ்லீம்கள் சண்டை பிடித்து கொண்டால் எப்படிப்பட்ட ஒரு பிரார்த்தனையை செய்ய வேண்டும், அல்லது முஸ்லீம்கள் கருத்து முரண்பாடு கொண்டால், பிணக்கம் ஏற்பட்டு விட்டால் எப்படிப்பட்ட ஒரு பிரார்த்தனையை செய்ய வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது ஃபஅய்யுல் முஸ்லிமைனி லஅனத்துஹு, இந்த ரெண்டு பேர்ல யாரெல்லாம் இந்த மாதிரி சொன்னாங்க, அதாவது இந்த பிரச்சனை வந்ததோ அவங்க சொல்லட்டும், அல்லாஹும்ம இறைவா, இன்னமா அன பஷருன், நான் ஒரு மனிதன் தான். ஃபஅய்யுல் முஸ்லிமீன லஅன்துஹு, யா அல்லாஹ் முஸ்லிம்களில் எவரை நான் சபித்து விட்டேனோ, யா அல்லாஹ் முஸ்லிம்களில் எவரை நான் திட்டிவிட்டேனோ, அவு சபப்துஹு, எவரை நான் திட்டிவிட்டேனோ, ஃபஜ்அல்ஹு லஹு ஸகாத்தன் வ அஜ்ரா, இறைவா அவருக்கு நீ நற்கூலிகளை கொடுத்து விடு. யதார்த்தமாக யாரையாவது நாம் புறம் பேசி விட்டாலோ, திட்டிவிட்டாலோ, சபித்து விட்டாலோ எப்படிப்பட்ட ஒரு பிரார்த்தனையை செய்ய வேண்டும் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இறைவா, இன்னமா அன பஷருன், நான் ஒரு மனிதன் தான். முஸ்லிம்களில் எவரையாவது நான் சபித்திருந்தால், எவரையாவது நான் திட்டியிருந்தால், ஃபஜ்அல்ஹு லஹு ஸகாத்தன், அவரை நீ பரிசுத்தப்படுத்தி விடுவாயாக. வாழ்க்கையில் எல்லா மனிதர்களுக்கும் இது ஏற்பட்டிருக்கும். ஏதாவது ஒரு கட்டத்தில் தெரிந்தோ தெரியாமலோ, அவருடைய முன்னிலையிலோ அல்லது அவருக்கு அப்பாலோ திட்டியிருப்போம், ஏசியிருப்போம், சபித்திருப்போம். அப்படி நாம் யாரையாவது திட்டியிருந்தால், ஏசியிருந்தால், இந்த பிரார்த்தனையை இஹ்லாஸான முறையிலே அல்லாஹ்விடத்தில் செய்ய வேண்டும். இறைவா, இன்னமா அல்லாஹும்ம இன்னமா அன பஷருன், இறைவா நான் ஒரு மனிதன் தான். ஃபஅய்யுல் முஸ்லிமீன லஅன்துஹு, எந்த ஒரு முஸ்லிமையாவது நான் சபித்திருந்தால், எந்த ஒரு முஸ்லிமையாவது நான் திட்டியிருந்தால், ஃபஜ்அல்ஹு லஹு ஸகாத்தன், அவருக்கு அதை பரிசுத்தமாக ஆக்கிவிடு, அவரை நீ பரிசுத்தப்படுத்தி விடு. ஓ அஜ்ரா, அவருக்கு நீ நற்கூலியை வழங்கிவிடு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு அழகான பிரார்த்தனை.
அடுத்து பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிமில் 4826வது செய்தியாக இடம்பெறுகின்றது. இந்த உலகத்தில் முஸ்லீம் சமுதாயத்திற்கு நிறைய நெருக்கடிகள் நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சமீபத்தில் கூட இந்த ராம ரத யாத்திரை ஒன்று நடத்தினாங்களா இல்லையா? ராம ஜென்ம பூமியாக்க வேண்டும், பாபர் மசூத் ராமர் கோயிலை கட்ட வேண்டும் என்று ஒரு ரத யாத்திரை நடத்தப்பட்டது. இந்த ரத யாத்திரையில் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய பாதிப்புகள் எல்லாம் ஏற்படலை. ஆனால் வட மாநிலங்களில் சில இடங்களில் முகநூலிலே பார்த்த விஷயங்கள் கடுமையான பாதிப்புகள். பொதுவாக கலவரங்கள் எங்கு அதிகமாக ஏற்படும் என்று சொன்னால் இந்த வட மாநிலங்களில் தான். அதிகமான முஸ்லீம்கள் எங்கு பாதிக்கப்படுவார்கள் என்று சொன்னால் தமிழகத்தில் நாம் ஒரு சில வருடங்களுக்கு முன்னால் கோயம்புத்தூரை சொல்லலாம். 19 முஸ்லீம்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? கொலை செய்யப்பட்டார்கள். காவல்துறையினுடைய உதவியோடு அவர்கள் உயிரோடு எரித்து கொல்லப்பட்டார்கள். முஸ்லிம்களுடைய பொருளாதாரம் சூறையாடப்பட்டது. ஒரு மிகப்பெரிய சம்பவமாக சொல்ல வேண்டும் என்றால் அந்த ஒரு சம்பவத்தை சொல்லலாம். அதற்கு முன்பாக மண்டைக்காட்டு கலவரம், அதை சொல்லலாம். இப்படி அங்கொன்றும் இங்கொன்றுமாகத்தான் தமிழகத்தில் எதிரிகளால், இஸ்லாமிய விரோதிகளால் பாதிப்புகள் நடந்திருக்கின்றது. ஆனால் வட மாநிலங்கள் இருக்கின்றதே, வட மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பாதிப்புகள் முஸ்லீம்களுக்கு. குஜராத்தை எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு சொல்லவே வேண்டாம். பல்லாயிரக்கணக்கான முஸ்லீம்கள் எந்த அளவுக்கு அவருடைய உள்ளங்கள் ஒரு கொடூரமான எண்ணமுடையதாக இருந்தது என்று சொன்னால், கர்ப்பிணி பெண்ணினுடைய வயிற்றிலே சூலாயுதத்தை கொண்டு குத்தி அதை கிழித்து சிசுவை தூக்கி காட்டினார்கள், சிசுவை எரித்தார்கள். அந்த அளவுக்கு கொடூரமான தாக்குதல்கள் வட மாநிலங்களிலே. பள்ளிவாசல்களை தீக்கிரையாக்குவது, பள்ளிவாசல்களை இடிப்பது, முஸ்லீம்கள் அந்த பசுமாட்டு பிரச்சனையில் நிறைய சில அதிகமான முஸ்லீம்கள் கொல்லப்பட்டார்கள், காயப்படுத்தப்பட்டார்கள். இப்படி நிறைய நம்ம பார்க்குறோம். இப்படி முஸ்லீம் சமுதாயத்துக்கு எதிராக நிறைய நெருக்கடிகள் வந்து கொண்டே இருக்கின்றது. இந்த மாதிரியான கட்டத்தில் நாம் எப்படிப்பட்ட பிரார்த்தனையை செய்ய வேண்டும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, என் உம்மத்தின் காரியத்தில், என்னுடைய சமூகத்தின் காரியத்தில் ஏதேனும் ஒன்றுக்கு பொறுப்பேற்று ஒருவன் அந்த சமூகத்திற்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தினான் என்று சொன்னால், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹும்ம, இறைவா, மன் வலிய மின் அம்ரி உம்மதி ஷைஅன் ஃபஷக்க அலைஹிம், அந்த என்னுடைய உம்மத்திற்கு யார் ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துகின்றார்களோ, கஷ்டத்தை கொடுக்கின்றார்களோ, ஃபஷ்குக் அலைஹி, அவர்களுக்கு நீ ஒரு நெருக்கடியை ஏற்படுத்து, அவர்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடு. பிரார்த்தனையை விட ஒரு மிகப்பெரிய ஆயுதம் வேறு எதுவும் இருக்க முடியாது. காவல்துறையால் நம்மை பாதுகாக்க முடியாமல் இருக்கலாம், அரசாங்கத்தால் நம்மை பாதுகாக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் பிரார்த்தனை என்ற ஆயுதம் இருக்கின்றதே, முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய ஆயுதம். அல்லாஹ்வின் மீது முழுக்க நம்பிக்கை வைத்து அல்லாஹ்விடத்திலே இருகரம் ஏந்தி பாதிக்கப்பட்டவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் என்று சொன்னால் அந்த பிரார்த்தனைக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் திரையே கிடையாது. ஆனால் அல்லாஹ்வுடைய பிரார்த்தனையில் நம்பிக்கை இழந்தவர்களாக நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பிரார்த்தனை தான் முஸ்லிம் சமூகத்தின் மிகப்பெரிய ஆயுதம் என்று நாம் எழுதினால் கேலி செய்வதை பார்க்கின்றோம், கிண்டல் செய்வதை பார்க்கின்றோம். இவர்களெல்லாம் கோழைகள் என்று கோழைகள் பட்டம் சுட்டக்கூடிய ஒரு நிலையை என்ன செய்கிறோம், பார்க்குறோம். பாருங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹும்ம மன் வலிய மின் அம்ரி உம்மதி ஷைஅன் ஃபஷக்க அலைஹிம் ஃபஷ்குக் அலைஹி, இறைவா, எனது சமூகத்தின் காரியத்தில் ஏதேனும் ஒன்றுக்கு பொறுப்பேற்று அவர்களுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடியவர்கள், அவர்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களுக்கு நீ சிரமத்தை ஏற்படுத்துவாயாக, நீ நெருக்கடியை ஏற்படுத்துவாயாக. வமன் வலிய மின் அம்ரி உம்மதி ஷைஅன் ஃபரஃபக பிஹிம் ஃபர்ஃபுக் பிஹி, இறைவா, எனது உம்மத்தின் காரியத்தில் ஏதேனும் ஒன்றுக்கு பொறுப்பேற்று எனது உம்மத்திலே ஒருவர் அவர் மென்மையை கடைபிடித்தால் அவருக்கு நீ மென்மையை ஏற்படுத்துவாயாக, ஒரு பரிவை கடைபிடித்தால் அவருக்கு நீ பரிவு காட்டுவாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஒரு அழகான பிரார்த்தனையை இந்த நற்குணத்தினுடைய பாடத்திலே நாம் என்ன செய்கின்றோம், கற்றுக்கொள்கின்றோம், அறிந்து கொள்கின்றோம். அடுத்து பாருங்கள் கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்குணத்திற்காக செய்த பிரார்த்தனைகளில் மிக மிக முக்கியமான ஒரு பிரார்த்தனை என்ன பிரார்த்தனை என்று சொன்னால், அதாவது
நிறைய படிப்பதல்ல, நிறைய கற்றுக்கொள்வதல்ல. அந்த கல்வி நமது இம்மை வாழ்க்கைக்கும் மறுமை வாழ்க்கைக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும். பயனில்லாத கல்வியை அதிகமாக கற்றுக்கொண்டால் எந்த விதமான நன்மையும் இல்லை. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 7081வது செய்தியாக இடம்பெறுகின்றது. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் இல்மின் லா யன்ஃபா, பயனில்லாத கல்வியை விட்டும் இறைவா உன்னிடத்திலே நான் பாதுகாவல் தேடுகிறேன். கல்வியில் 2 வகை: பயனுள்ள கல்வி, பயனற்ற கல்வி. உலக கல்வி மார்க்க கல்வி அல்ல, பயனுள்ள கல்வி, பயனற்ற கல்வி. அப்ப அல்லாஹ்விடத்தில் எந்த கல்வியை நாம் கேட்க வேண்டும்? பயனுள்ள கல்வியை கேட்க வேண்டும். எந்த கல்வியிலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும்? பயனற்ற கல்வியிலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் இல்மின் லா யன்ஃபா, பயனில்லாத கல்வியை விட்டும் உன்னிடத்திலே இறைவா நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். வமின் கல்பின் லா யக்ஷா, உனக்கு பயப்படாத உள்ளத்தை விட்டும் இறைவா உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். எந்த உள்ளங்களில் பயனில்லாத கல்வியை எந்த உள்ளங்கள் சுமந்து கொண்டிருக்கின்றதோ அவர்களுக்கு அல்லாஹுடைய அச்சம் இருக்காது. எந்த உள்ளங்கள் பயனுள்ள கல்வியை சுமந்திருக்கின்றதோ அவர்கள் அல்லாஹுவை பயப்படுவார்கள். வமின் கல்பின் லா யக்ஷா, உனக்கு பயப்படாத உள்ளத்தை விட்டும் இறைவா உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். வமின் நஃப்ஸின் லா தஷ்பா, நிறைவடையாத உள்ளத்தை விட்டும் உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். நிறைவடையாத நஃப்ஸ், இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும். அல்ஹாக்குமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், கபரை சந்திக்கின்ற வரை இந்த உலகத்தின் மீதுள்ள மோகம் மனிதனுக்கு இருந்து கொண்டே இருக்கும். அப்ப நிறைவடையாத உள்ளம். 5000 ரியால் சேலரி வாங்கினாலும் நிறைவடையாது. 6000 ரியால் சேலரி வாங்கினாலும் நிறைவடையாது. 10,000 ரூபாய் சேலரி வாங்கினாலும் நிறைவடையாது. 20,000 ரூபாய் சேலரி வாங்கினாலும் நிறைவடையாது. இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும். வமின் கல்பின் லா யக்ஷா வமின் நஃப்ஸின் லா தஷ்பா, நிறைவடையாத உள்ளத்தை விட்டும் இறைவா உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகின்றேன். வமின் தஅவத்தின் லா யுஸ்தஜாபு லஹா, நம்மள நிறைய துஆ செய்கிறோம் அல்லாஹ்விடத்தில். இறைவா எனது மறுமையை நன்மையாக ஆக்கி தருவாயாக. இறைவா சொர்க்கத்தை தருவாயாக. நரகத்திலிருந்து பாதுகாப்பு தருவாயாக. இறைவா எனது உலகத்தின் காரியங்களை எல்லாம் இலகுபடுத்துவாயாக. இப்படி நிறைய பிரார்த்தனை நமக்காக, நமது பிள்ளைகளுக்காக, நமது பெற்றோர்களுக்காக, நமது மனைவிக்காக நிறைய பிரார்த்தனைகளை நாம் செய்கின்றோம். இந்த பிரார்த்தனைகள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அல்லாஹ் நமது பிரார்த்தனைகளை அங்கீகரிக்க வேண்டும். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வமின் தஅவத்தின் லா யுஸ்தஜாபு லஹா, பதிலளிக்கப்படாத அங்கீகரிக்கப்படாத பிரார்த்தனையை விட்டும் இறைவா உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். இதெல்லாம் நற்குணங்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த பிரார்த்தனைகள். நற்குணத்திற்காக ரசூலுல்லாஹி நற்குணத்தை வேண்டி நபி அவர்கள் செய்த பிரார்த்தனைகள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் இல்மின் லா யன்ஃபா வமின் கல்பின் லா யக்ஷா வமின் நஃப்ஸின் லா தஷ்பா வமின் தஅவத்தின் லா யுஸ்தஜாபு லஹா. 4 விஷயங்கள், 4மே மிக முக்கியமான விஷயங்கள். அடுத்து இறுதியாக ஒரே ஒரு பிரார்த்தனையை கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த இந்த பிரார்த்தனை அஹ்மதுல 39,000வது அந்த செய்தியாக இடம்பெறுகின்றது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், சில அறிவிப்பாளர்கள் இதை பலகீனம் என்றும் கருதுகின்றார்கள். வல்லாஹு ஆலம். அல்லாஹும்ம இறைவா அஹ்ஸன்த ஹல்கி ஃபஅஹ்ஸின் குல்கி, இறைவா எனது தோற்றத்தை நீ எப்படி அழகானதாக ஆக்கியிருக்கின்றாயோ அதை போன்று எனது குணத்தையும் நீ அழகானதாக ஆக்குவாயாக. எனது தோற்றத்தை எப்படி நீ அழகானதாக ஆக்கினாயோ அதை போன்று எனது குணத்தையும் அழகானதாக ஆக்குவாயாக. நற்குணத்திற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த பிரார்த்தனை. சில மக்கள் கண்ணாடி பார்க்கும்போது செய்யக்கூடிய பிரார்த்தனைன்னு சொல்லி இது என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. ஆனால் அதற்கு ஆதாரம் இல்லை. வல்லாஹு ஆலம். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்குணத்தின் நாயகனாக அல்லாஹுடைய தூதர் அவர்கள் விளங்கி இருந்தும் கூட நற்குணத்திற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய பிரார்த்தனைகளை செய்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட பிரார்த்தனைகளை செய்யக்கூடிய மக்களாக
அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கியல்வானாக என்று கூறி எனது இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.